ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஜெட்ஸி, இந்த வீக் பாஸ்டர் ஐயா சொன்னாங்கல்ல, நம்ம யார் மேலேயாச்சும் நம்மளை கஷ்டப்பட்டிருந்தாலோ இல்ல நம்ம மேல யார் மேலேயாச்சும் கசப்பு இருக்கோ அவங்கள இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நான் மன்னிச்சிட்டேன். நீனும் மன்னிச்சிட்டியா எல்லாரையும்? நீ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லாத. நான் அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன், அவங்க பண்ண விஷயத்தை மறக்கவும் மாட்டேன். ஜெட்ஸி மன்னிச்சிடு, ஜெட்ஸி மன்னிச்சிடு. ஏசப்பா, நான் யார் வேணாலும் மன்னிச்சிடுறேன் ஏசப்பா. நான் அவங்க ஒருத்தவங்கள மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது ஏசப்பா. Few hours later, ஜெட்ஸி மன்னிச்சிடு, ஜெட்ஸி மன்னிச்சிடு. ஏசப்பா, நீங்க சொல்றத நான் கேக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா, ஆனா நான் சொல்றது நீங்க 5 நிமிஷம் கேக்குறீங்களா? ஏசப்பா, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். ஆனா அம்மா எங்க 2 பேத்துக்கும் தான் சாக்லேட் வாங்கி தந்திருந்தாங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிடலாம்னு வச்சிருந்தேன். அவனோட சாக்லேட்டை சாப்பிட்டான். நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்கூல் போயிருந்தேன். நான் வந்து பார்த்தா அது இல்லை. அது எவ்வளவு பெரிய தப்பு. சரி, அதான் கூட ஊத்துருங்க. அம்மா அப்பா எங்க 2 பேத்துக்கும் தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அவன் சைக்கிளை மட்டும் புதுசா வச்சுட்டு என் சைக்கிள்ல காத்த ஃபுல்லா இறக்கிட்டான். அது எவ்வளவு பெரிய தப்பு, நீங்களே சொல்லுங்க. நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, எனக்கு முன்னாடி வேற நீங்க வேற மன்னிக்கணும்ட்டீங்க. நானும் நைட்டு யோசிச்சு பார்த்தேன், நான் மன்னிக்கிறேன். ஆனா நானா போய் அவகிட்ட பேச மாட்டேன். அவனா வந்து என்கிட்ட பேசட்டும். ஓ, நீங்க அதுக்கு உதவி செய்யுங்க. அம்மா. ஐயோ ஜெட்ஸி, என்னாச்சு? எந்திரி வா. ஜெட்ஸி எதுவும் அடியெல்லாம் படல? இல்ல அண்ணா, நேத்து நீ கேட்டல நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன். ஆனா அந்த ஒரு ஆளை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியாதே ஜெட்ஸி, யாரு? அண்ணா, அது நீதான். என்னது, நானா? என்ன உன்னால மன்னிக்க முடியலையா? சரி, நான் உனக்கு மன்னிக்கிறத பத்தி உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லித்தரேன். ஜெட்ஸி, கிரகாம் ஸ்டெயின் ஒரு மிஷினரி அங்கிள், அவங்க ஃபேமிலியோட ஒரிசால இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க ஜெட்ஸி, ஏசப்பாவை பத்தி சொல்ல. அப்போ அவங்க ஏசப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களையும் அவங்க 2 பசங்களையும் கார்ல தீ வச்சு அவங்கள கொன்னுட்டாங்க ஜெட்ஸி. அவங்க ஒய்ஃப் பேரு கிளாடிஸ். அடுத்த நாள் அவங்க கிட்ட கோர்ட்ல கேட்டாங்க ஜெட்ஸி, நீங்க இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது இல்லை, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் கேட்டாங்க, எப்படி மன்னிச்சிங்கன்னு கேட்டப்ப, உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சுன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நான் வணங்கும் தெய்வம் அவங்கள சிலுவையில் அறையும் போதும் அவங்கள காட்டி கொடுத்த போதும் அவங்க சொன்னாங்க, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொன்னாங்க. நான் வணங்குற தெய்வத்தை நான் ஃபாலோ பண்ணேன் ஜெட்ஸி. அவங்க சொந்த கணவரையும் பிள்ளைகளையும் எரிச்சவங்களையும் மன்னிச்சாங்கன்ற போது நான் உன் கூட பிறந்த அண்ணன் தானே, என்ன மன்னிக்க மாட்டியா? அண்ணா, நீ ஸ்டோரி சொல்லும் போதே நான் நினைச்சேன் என்ன மன்னிக்கணும்னு. நான் அந்த சின்ன சைக்கிள் சாக்லேட்டுக்காக உன்னை மன்னிக்காம இருந்தேன். சாரிண்ணா. அது பரவாயில்ல ஜெட்ஸி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஏசப்பா எப்படி அவங்கள காட்டி கொடுத்தவங்கள அவங்கள சிலுவையில் அரைஞ்சவங்கள மன்னிச்சாங்களோ, நம்மளும் எல்லாரையும் இந்த புது வருஷத்துக்கு போறதுக்கு இன்னும் 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நாங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டோம், நீங்களும் எல்லாரையும் சீக்கிரமா மன்னிச்சிடுங்க, ஓகேவா? சரி, இப்ப நம்மளுக்காக ஜெட்ஸி ப்ரேயர் பண்ணுவா. அன்பிலே ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்க மன்னிக்கிற உங்களோட கத்து கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. நீங்க எப்படி என் கூட சொப்பனத்துல பேசுனீங்களோ அதே போல எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுங்க ஏசப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்ஸி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. God bless you.